ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிராமத்து ஸ்டைலில் எங்கள் வீட்டில் செய்கிற மாதிரி ஒரு புதினா சாதம் தான். இதை வந்து நான் பிரியாணி மாதிரி குக்கரில் செய்ய மாட்டேன். நாங்கள் எப்படி செய்வோங்கிறத பார்க்கலாம் வரீங்களா? வாங்க. இப்போ என்ன பண்ண போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். பச்சை மிளகாய், பூண்டு இதெல்லாம் வச்சு நல்லா அம்மியில் புதினா, கொத்தமல்லி, புளி, உப்பு, அப்புறம் இஞ்சி சேர்த்துக்கணும். இஞ்சி இப்போ என்கிட்ட ஸ்டாக் இல்லை, அதனால நான் அதை மட்டும் விட்டுட்டேன். பேலன்ஸ் நீங்கள் சேர்க்கும் போது இஞ்சி சேர்த்து வச்சு நல்லா அரைச்சிக்கோங்க. நான் எப்படி அரைக்கிறேனோ அது மாதிரி நீங்கள் மிக்சியில் அரைச்சிக்கோங்க. நான் அம்மியில் அரைக்கிறேன், ஓகேவா? ஏன்னா அம்மியோட மண்மனமே வேறுங்கிற மாதிரி அம்மியோட ட்ரெடிஷ்னலுக்காக நான் அம்மியில் மேக்ஸிமம் நிறையா இது செய்வேன். அதனால் நான் அரைச்சிட்ருக்கேன். உங்கள்கிட்ட அம்மி இல்லைன்னா நீங்கள் மிக்சியில் அரைச்சிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சிக்கோங்க. நான் சமையல்னு கற்றுக்கிறதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா புளி சாதம், லெமன் சாதம் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் செஞ்சு கொடுக்கும்போது நான் சாப்பிடவே மாட்டேன். ஆனால் கோயில்லேருந்து எந்த சாதம் கொடுத்தாலும் நான் வாங்கி சாப்பிடுவேன். ஏன்னே எனக்கு புரியவே புரியாது. அப்புறம் தான் நான் பார்க்குறேன், அதே சாதம் அம்மாவே கோயிலுக்கு நிறைய டைம் செஞ்சு கொடுக்குறாங்க. அப்போ நான் சாப்பிட்றேன். அப்போ எனக்கு அது பிடிச்சிருக்கு. என்ன ரீசனுங்கிறத அதோட ரீசனை நான் நம்புறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது சாமியோட பாதத்தில் இருந்து அங்கேருந்து வரதுனால அதோட மகிமை கூடிடுமோ, அதனால அது நல்லாயிருக்குமோன்னு நான் இப்போ ஃபீல் பண்ணுறேன். என்ன மாதிரி நீங்களும் கோயிலில் மட்டும் கொடுத்தா புளி சாதம் இதெல்லாம் சாப்பிடுவேன். எங்கள் வீட்டில் செய்கிறது எனக்கு சாப்பிட மாட்டேன். வேறு யார் செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேன். ஆனால் கோயிலில் கொடுத்தா நான் சாப்பிடுவேன் புளி சாதம் அப்படின்னு நீங்களும் சொல்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் இந்த மாதிரி நல்லா ஷார்ட்டாக குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி ஆப்ஷனலு, உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா விட்டுருங்க. இப்போ கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு போட்டு வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க. நல்லா வதங்கணும். இது வந்து தனியாலாம் நமக்கு வேகிறதுக்கெலாம் நமக்கு டைம் கிடையாது. அதனால் இது கண்டிப்பாக நல்லா வதங்கணும். வதங்குற வரைக்கும் வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணி வதக்குங்க. அதுக்கப்புறம் இந்த தக்காளியும் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நான் அம்மியில் அரைச்சி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதை எடுத்து இது கூட சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக நான் தண்ணியும் சேர்த்துக்கிறேன். ஏன்னா அது ரொம்ப கெட்டியாக அம்மியில் அரைச்சதுனால ரொம்ப கெட்டியாக இருக்குது. மிக்சியில் அரைச்சோன்னா ஓரளவுக்கு லிக்விடாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். சாதத்தை போட்டு கலந்து விட்டுருங்க.